அண்ணாமலை யானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அண்ணாமலையாருக்கு அரோகரா. இன்னைக்கு மகா தீபம், அதாவது மலையில எல்லாரும் அந்த கண்கொள்ளா காட்சியை இன்னைக்கு மாலை பார்க்கறதுக்காக கோடான கோடி மக்கள் தொலைக்காட்சி வாயிலாகவும் நேரடியாகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி அற்புதமான இந்த கார்த்திகை தீப திருவிழாவில் இன்னைக்கு மக்களோட மக்களாக சேர்ந்து தீப தரிசனத்தையும் பார்த்து அண்ணாமலையுடைய அருளையும் பெற்று பாடலும் பாட இருக்கிறோம். கார்த்திக் ராஜா சார் அவருடைய குழுவோட, அதே மாதிரி தேசமங்க இருக்கிற செம்மா அவங்களுடைய ஏற்பாட்டில் இந்த அற்புதமான இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வருஷா வருஷம் கார்த்திகை தீபத்தில் இங்கே கோயிலுக்கு உள்ளே, அதான் ஆலயத்துக்குள்ளேயே பாடுற அது ஒரு பெருமையாக இருக்குது. அது அண்ணாமலையருடைய அருளான்னு தான் சொல்லணும். அண்ணாமலை யானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அண்ணாமலை யானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. இது கிட்டத்தட்ட 9வது ஆண்டு. ஏன்னா 2016 பாடுறேன். ஒரு முறை 2016 ஒன்லி சாமி தரிசனத்துக்கு தான் வந்தேன். அந்த டைமில் சென்னையில் வரதா புயல் அந்த சூழலில் எஸ்பிபி ஐயா வரதா இருந்தது, புக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அங்கே நிறைய புயலும் கனமழை காரணமாக அவர் வர முடியாத சூழல் ஆகிட்டுது. அதுக்கப்புறம் இங்கே நான் தரிசனத்தில் இருக்கும் பொழுது நம்ம மறைந்த மயில்சாமி ஐயா அவர்கள் நம்ம நடிகர் ஆதவன் மூலமாகவும் நண்பர் மூலமாகவும் எனக்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் நான் இங்கே தான் இருந்துக்கிட்டு இருந்தேன் கிரிவலம் பாதையில். அப்போ உடனேவே திரும்பவும் கூப்பிட்டு மாலை நீங்கள் பாடணும்னு சொல்லி எனக்கு அந்த அழைப்பு கிடச்சிது. அது உண்மையிலேயே அண்ணாமலையாரே அது ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நான் ஒரு மனசெல்லாம் ரொம்ப நெகிழ்ந்து போனது. அதாவது உடம்பே புல்லரிச்சுது. அப்படிப்பட்ட ஒரு தருணம் அந்த 2016. அதே மாதிரி மேடையிலையும் அந்த தீப தரிசனமும் ஒவ்வொரு கடவுளும் அலங்காரத்தோட காட்சியளிப்பாங்க. அப்போ ஒரே கோஷமாக இருக்கும், சிவபெருமானுடைய கோஷமாக இருக்கும், மக்களுடைய கோஷம். அந்த நேரத்தில் சிவமணி சார் வாய்ச்சி நம்ம பாடினது பெருமையாக இருந்தது. அந்த வருடத்திலிருந்து 2016 இப்போ வரைக்கும் தொடர்ந்து அண்ணாமலையருக்காக பாடுறதுங்கிறது அவருடைய அருள்.